ராகு என்பதை ஒரு சாயாகிரகம் என்பார்கள். மற்ற கிரகங்கள் யாவும் முன்னோக்கி நகரும் போது ராகு பின்னோக்கி நகரும் கிரகம் ஆகும். ராகு பகவான் வாழ்க்கையில் நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் இரண்டும் தரக்கூடியவர். எப்போது ராகு நல்லவர் என்று கேட்டால் நண்பர்களுடன் சேரும்போது. அதாவது ராகுவானவர் வியாழன், சுக்கிரன், புதன் போன்ற நன்கு பலத்த கிரகங்களுடன் கூட்டு அமைப்பில் இருந்தால் அதன் எதிர்மறை விளைவுகள் குறைந்து நன்மை தருவதாக இருக்கும். சில ராசிகளுக்கு குறிப்பாக 3, 6, 10, 11வது இடங்களில் இருந்தால் நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்கும். ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருந்தால், அதாவது குரு அல்லது சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களின் பாதையில் இருந்தால் வாழ்க்கையில் எதிர்பாராத செல்வம், புகழ், வெளிநாட்டு தொடர்பு மற்றும் ராஜயோகம் போன்ற பலன் தருவார். எப்போது ராகு கெட்டவர் என்று பார்த்தால், ராகு மோசமான இடங்களில் இருந்தால் ஆசை, அவசரம், இருமுனை பிரச்சினைகள், பொருள் சார்ந்த இன்பத்தில் அதிக விருப்பம், மனதளவில் குழப்பம், சில நேரங்களில் தோல்வி, தடைகள் போன்றவை ஏற்படும். ராகு தோஷம் இருப்பின் மன அழுத்தம், கோபம் அதிகமாக இருக்கும். பொதுவாக பிற கிரகங்களின் தாக்கங்கள் மோசமாக இருந்தால் ராகு தீய விளைவுகளை தரும். ஒருவரின் ஜாதகப்படி மட்டுமே ராகு நல்லவரா அல்லது கெட்டவரா என முழுமையாக கூற முடியாது. சில சமயங்களில் ராகு தன்னிச்சையாக செயல்படவில்லை, அவர் இருப்பது, கூட்டம், பாவம் மற்றும் கிரக பாதிப்பு ஆகியவற்றால் முடிவு செய்யப்படுகின்றன. வித்தியாசமான செயல்கள், அறிவியல் உட்பட விரிவான வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்பு, திருப்பு முனை, கற்பனை திறன்கள், சமயம், தவம், தமிழ் ஜோதிட சாஸ்திரத்தை அனுசரித்து இவை அனைத்திலும் தகுந்த மாற்றம் கொண்டு வரும் சக்தி ராகுவிடம் உள்ளது. சுருக்கமாக கூற வேண்டும் எனில், ராகு யாருக்கும் நிச்சயமாக நல்லவர் அல்லது கெட்டவர் என்று சொல்ல முடியாது. ஜாதகத்தின் அமைப்பு, பாவம், கிரகங்களின் பாதிப்பு, கூட்டம், திசை, புக்தி போன்ற காரணிகள் கொண்டு மட்டும் முடிவாகும். சில நேரங்களில் ராகு எதிர்பாராத செல்வம், சாதனை, வெளிநாட்டு பயணம் மற்றும் செல்வாக்கான வாழ்க்கையை தருவார். இன்னும் சில நேரங்களிலோ மனப்பாரம், குழப்பம், ஆசை, தடைகள், விருப்பங்கள் என்று பாதிப்பும் தரலாம். ஒருவரது ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே முழு தீர்வு தெரிய வரும்.